ஏய் என்னடி சாணி தட்டிக்கிட்டு இருக்கிற? இன்னும் உங்க பரம்பரை பத்தி போல பாரு. நல்லா அப்படி பண்ண அமுக்கிற மாதிரி பதமா அமுக்கிட்டு. தலை தீபாவளிக்கு 3 பவுன் தங்க மோதிரம் கேட்ட மாப்பிள்ளைக்கு முகத்தில் வெட்டு. மாமனாரின் வெறிச்செயல். ஏய் இது அதுல போட்டிருக்கா? இல்ல மாப்பிள்ளை, இப்ப நான் செக் பண்ணுவேன். இங்க வாயா. அடுத்து கிழிச்சதெல்லாம் போதும், பின்னாடி போய் சுடுதண்ணி காஞ்சு தானே பாரு. அப்படி திரி விடுவியா? அதாண்டி அதாண்டி ராசாட்டி. அதை விட்டு புளி கரைக்கிற பாண்டி வாடா குண்டு கோபாலு. பாடியில ஒரே பெயின். அதே என் பொண்டாடி அப்படி அப்படி மைல்டா ஒரு மஜாஜா போட்டுக்கிட்டு இருக்கா. இதே பாண்டி ஒரு மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்? ஆமாடி, நான் நேத்து சொன்ன நீ தான் படத்துக்கு வரல. அந்த தலை எப்படி வச்சிருந்தா தெரியுமா? செம்ம கட்டல. இவளை கட்டிக்கிட்டவ கொடுத்து வச்சிருக்கணும். நாம இவளை இங்க ரசிக்கிறோம், இவளை ரசிக்க வேண்டிய புருஷன் எங்க இருக்கிறானோ. உன் பக்கத்திலேயே தான் சுண்ணாம்பு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சார் நீங்களா? டேய் அங்க என்னடா வெட்டி பேச்சு? வேலையை பாருங்கடா. இதோ அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அங்கிள். உனக்கு ஊட்டி ஊட்டி நான் வளர்த்து அதோ அந்த உதவாக்கரைக்கு கட்டி கொடுத்த பாரு, அதை நினைச்சாதாமா வேதனையா இருக்கு. சரி விடுங்கப்பா. வீட்டோட மாப்பிளையா? என்ன சார் நீங்க போய் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லடா பாப்கார்ன் மண்டையா. போன வர என் மாமனார் டிவிஸ் 50 அடமான வச்சு தண்ணி அடிச்சு விட்டேன். இப்போ பெயிண்ட் அடிச்சு கடனை கழிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு சிரிக்கிற? பிளாஸ் பேக் முடிஞ்சிருச்சு. என்ன பாண்டி ஆளே மாறிட்ட? தொழிலுக்கு ஏற்ற துணியை போடணும்டா. முன்ன மாதிரிலாம் கோமணத்தை கட்டிக்கிட்டு வெள்ளாடிக்கிறதுக்கு நான் என்ன வெறும் பயலா? 15 லட்சம் ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் பண்ற கோகனட். அது கோகனட் இல்ல, பிசினஸ் மேக்னெட். ஏதோ ஒரு நட்டுடா. குண்டு பையா, கடவுள்கிட்ட நான் கேட்கறதுல ஒன்னே ஒண்ணுதான். ஏவிஎம் சரவணன் சார் மாதிரி கடைசி வரைக்கும் இது ஒயிட் மெயின்டைன் பண்ண போதும்டா. வா போலாம், டைம் ஆச்சு. என்னடி வர வர உனக்கும் உன்னை பெத்த ஓனானுக்கு ரொம்ப ரொம்ப குளிர் விட்டு போச்சு. சொல்லாதீங்க. நான் அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணே நான் தாங்கண்ணே. ஐயோ அதை மறப்பண்ணா. அண்ணே வர வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு டான்னு வட்டி காசு உங்க வீட்டு கதவை தட்டுமுனே. ரியல் எஸ்டேட்னே பிசினஸ் நல்லா போகுதுண்ணே. இஷ்டலட்சுமி நகருங்கண்ணே, நல்லா இருக்காங்கண்ணே. சரிண்ணே சரி சரிண்ணே. யாரு பாண்டி போன்ல? எனக்கு 15 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துச்சே என் தெய்வம். வட்டி வர்றத என்ன வட்டி வரதனா? அவங்கிட்ட பணம் வாங்கின? டாய் வட்டி கட்டாதவனுக்கு தாண்டா வையாமே, கட்டுறவனுக்கு நண்பன்டா. வண்டியை முறிய விட்டுக்கு விடு. என்னடா ஒரே கூட்டமா இருக்காங்க? முறிய அப்ப மண்டையை போட்டானா? அது பாடியே பல பேர்த்து கொண்டுட்டு இருக்கு. அந்த பெருசா சாக போகுது. டிவி சேனல்ல இருந்து வந்திருக்காங்க. ஒருவேளை அவார்டு எதுவும் கொடுத்துருப்பாங்க விலைக்க. இவன் ஏன்டா வசந்தனுக்கு ஓனர் மாதிரி திரும்புறேன்? அதானே பாசா மாதிரி வர்றேன். நேத்து வரைக்கும் இவன் நண்பனா இருந்தாலும் நேல இருந்து இவனுக்கு நான் தாண்டா ஆண்டனி. வணக்கம், என் பேர் முருகன். என் மகன். வளரும் இளம் தொழில் அதிபர் நிகழ்ச்சிக்காக என்ன இன்டர்வியூ பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓனர் நீ ஓம் போஸ்ட் ஊருக்குள்ள 1-2 இடத்துல இருக்கு. இங்க பாத்தியா உன் அசிஸ்டன்ட் முருகனை எல்லா சேனலையும் கூப்பிட்டு இன்டர்வியூ வர கொடுத்துட்டு இருக்கான். பப்ளிசிட்டிக்கு பட்ஜெட் ஒதுக்கணும்னு அவன் சொன்ன அப்பவே நான் உஷாரா இருந்திருக்கேன். வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு நிறைய ஆஃபர் வந்ததா சொன்னாங்களே? எஸ், தாய்லாந்துல இருந்து பிசினஸ் பண்ண சொல்லி ஆஃபர் வந்துச்சு. ஆனா நான் தான் தாய்லாண்ட்லயே இருந்து பிசினஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சிருக்கேன். இஷ்டலட்சுமி நகர். அஷ்டலட்சுமியும் உங்க வீட்டுல குடியேறணும்னா அதுக்கு நீங்க இஷ்டலட்சுமி நகர்ல தான் மனை வாங்கி வீடு கட்டணும். சபாஷ். சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மனுஷனா பிறக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு பொறி இருக்கு. அந்த பொரிய ஊதி பெருசாக்குறவன் ஜெயிக்கிறான், ஊத்தி அணைக்கிறவன் தோக்குறான். இவன் இப்படிலாம் பேச மாட்டானே, எவன் சொல்லி கொடுத்துருப்பான்? அவனை சரக்கடிக்க ராத்திரி வருவேல, அப்பவா வச்சுக்கிறேன். என்ன பிளாஸ் பேக்கா? நானும் வருவேன், காசு போட்டது நானு. போடாங்கல்ல வாயில போடு போடு. இப்போ வரும் பாரு மந்திரம்.
பண்பான வேதத்தை கொண்டாடும் மான்கள் மந்திரம் ஓதுதம்மா. உனக்கு வராதுடா, சுட்டு போட்டாலும் வராது. ஆமா, 5 கல்லு கொடுத்தாக்க 3 தான் இருக்கு, மீதி 2ங்க. பாடும்போது உள்ள போயிடுச்சு. உனக்கு என்ன அவ்வளவு பசியா? ஐயோ, ஏங்க நம்ம புள்ளைய இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஏதோ எனக்கு அப்புறமா அந்த மெல்லிசை மேடையில இவன் ஒரு பெரிய பேர் வாங்கணும் அப்படின்னு பிரியப்படுறேன். வா பேசி. அது ஒரு தப்பா? இப்படிதான் ஒரு சரியான சிஷ்யனை உண்டாக்கணும் அப்படின்ட்டு ஒரு குள்ளனை பிடிச்சி சங்கீதம் சொல்லி கொடுத்தேன். ஆமா. அவனுக்கு மான், மயில், குதிரை, கழுதை, வெறிநாய் சவுண்ட் எல்லாம் கரெக்டா வருது. ஆனா சங்கீதத்துல கொண்டு விட்டுருவான். இவனுக்கு சங்கீதம் ஏதோ செத்த சுமாரா வருது. ஆனா மிருகங்கள் சவுண்ட் சுத்தமா வரவே மாட்டேங்குது. நீங்க இப்படி டார்ச்சர் பண்ணி தான் அந்த குள்ள போகும்போது உங்க தங்கச்சி இழுத்துட்டு ஓடிட்டான். அவனுக்கு பாட்டு வரல, தங்கச்சி தான் வந்துச்சு, கூட்டிட்டு ஓடிட்டேன். எது வருதோ அதைத்தானே வச்சுக்க முடியும். உங்க பார்ட்னர்ஸ பத்தி சொல்லவே இல்லையே. பிசினஸ்க்கு பார்ட்னர்ஸ் ரொம்ப முக்கியம். எனக்கு அருமையான பார்ட்னர்ஸ் அமைஞ்சிருக்காங்க. என் வெற்றிக்கு பின்னாடி அவங்க தான் இருக்காங்க. அவங்க தான் என்னோட பலமே. ச்சே, அவசரப்பட்டு அவனை தப்பா பேசிட்டோமே. நான் எடுக்கிற எந்த முடிவையும் அவங்க இது வரைக்கும் தடுத்ததே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவில்லை. அவன் நம்மள நிதானமா தப்பா பேசுறான். எனி அதர் கொஸ்டின்? உங்களுக்கு அரசியல் இறங்குற எண்ணம் இருக்கா? இப்போதைக்கு இல்லை. சார், கடைசியா ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? நான் இருக்கேன், என்ன நம்புங்க. அவ்வளவுதான்.